ஓம் சரவண பவாய. இப்போ கொஞ்ச காலமாகவே முருகரை பற்றின சர்ச்சைகள் தான் அதிகமாக போயிட்டுருக்கு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முருகர் அவர் ஒரு போர்க்கடவுளா, காட் ஆஃப் வார், அவர் யார் கடவுள் என்பதை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் உங்கள் கேள்விகளை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. ஆன்மீக பற்றியோ யோகத்தை பற்றியோ மட்டுமே இருக்க வேண்டும். இப்போது முருகரை பற்றி பார்ப்போம். முருகர் யார் கடவுள்? முருகர் தமிழ்நாட்டில் பிறந்தார், இங்கே தான் அவர் வழிபட்டாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. முருகர் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருந்தாரா? மற்ற எந்த நாட்டிலையும் இல்லையா? தமிழ்நாட்டை மட்டும்தான் ஆண்டாரா? மற்ற எந்த நாடும் ஆளவில்லையா என்பதை பற்றி விரிவாக பார்ப்போமா? முதல்ல தமிழ் மொழி சம்பந்தம், அதாவது தமிழுக்கு முருகன் என்ற பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது தமிழ் மொழிக்கும் மற்ற மொழிக்கும் உள்ள தொடர்பை பார்ப்போம். அதாவது தமிழ் மொழியில் உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் அப்படி இருக்குல்ல, இதே உயிரெழுத்து மெய்யெழுத்துக்கள் தான் தெலுங்குலையும் மலையாளத்துலேயும் கன்னடத்துலேயும் இருக்குது. அதே உச்சரிப்பு ஆ ஆ இ இ உ ஓ, அது மாதிரி கா ஞா சா எல்லாமே அதே உச்சரிப்பில் தான் அங்கேயும் இருக்குது. தமிழ் மொழி இங்கே மட்டும்தான் இருந்துச்சா அப்படின்னு பார்க்கும்போது இல்லை. ஏன்னா தெலுங்கு மொழி தமிழ் மொழியிலேருந்து பிரிஞ்சு சில வருடங்கள் தான் ஆகுது. அதேமாதிரி கன்னட மொழியும் அப்படி தான், மலையாள மொழியும் அப்படி தான். மலையாள மொழி தமிழ் போலவே இருக்கும் எல்லா மொழிகளும். அது தெலுங்கில் சமஸ்கிருதம் கலந்துருக்கு, ஆனால் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும். இதெல்லாம் எப்படி பிரிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தா, அதாவது ஆதி காலத்தில் மன்னர்கள் அவங்களுக்குள்ளே ஒரு பாஷைகளை உருவாக்குவாங்க. ரகசியத்தை காக்கிறதுக்காக அவங்களுக்குள்ளே சில பரிபாஷைகளை உருவாக்குவாங்க. அந்த பாஷைகள் அந்த அரண்மனைக்குள்ளேயே பேசுவாங்க. ஏன்னா மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது, மற்ற நாட்டுக்கு தெரியக்கூடாது, ரகசியங்களாக போயிடக்கூடாதுன்றதாக பேசுவாங்க. நாள்படையில் இது என்னென்னா மக்கள்கிட்டையும் பரவி இருக்கணும். அப்படி தான் மொழிகள் உருவாகிருக்கு. அதுவும் கன்னட மொழியும் அப்படி தான். ஏன் மலையாள மொழி சில வருடங்களுக்கு முன்னே தான் நம்மகிட்ட பெரிய தனிமொழியாக ஆயிடுச்சு. ஆனால் இருந்தாலும் அதே உச்சரிப்பு, அதே சொற்கள் எல்லாமே அப்படியே தான் இருக்குது. அந்த மொழிகளில் உருவாக்கம் யார்? ஏன் அதே உச்சரிப்பு? சரி, இதே விட்டுருவோம். இப்போது வடமொழி பார்ப்போம். இப்போது வடமொழியும் தமிழ் மொழியும் வேறு வேறு அப்படின்னு சில பேர் சில கூட்டங்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதே தமிழ் வடமொழியில் இதே எழுத்துக்கள் தான் இருக்குது, மெய்யெழுத்துக்களும் அதே தான் இருக்குது. அதாவது அந்த உயிரெழுத்து ஆ இருக்குல்ல, அதேமாதிரி ஹிந்தி மொழியிலையும் ஆ இருக்குது. ஆனால் இதுக்கும் அது கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். எழுத்து வடிவில் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஒலி வடிவம் அதே தான். அதே மாதிரியே எல்லாமே ஆ ஆ இ ஓ அதே தான் வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மெய்யெழுத்துக்களும் அப்படி தான். கா ஞா சா எல்லாமே அதே தான் வரும். அதில் பார்த்தா கொஞ்சம் வித்தியாசம் வரும். அது எப்படின்னா காலை 4 கா இருக்கும், அதுமாதிரி டாலை 4 டா இருக்கும், அதுமாதிரி தாலை 4 டா இருக்கும். அப்போது இங்கோட பார்த்தா காலை 4 கா வச்சுருக்காங்க. இப்போது இப்படி பார்க்கும்போது அவங்க மொழி சிறதுன்னு சொல்லிடலாமா? அதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. அதாவது இங்கேருந்து இந்தியா முழுக்கம் எல்லா மொழிகளும் ஒலிகள் ஒரே ஒலிகள் தான், எழுத்துக்கள் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம். அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன புரியுது? எல்லா மொழியிலும் ஒவ்வொரு மொழியிலேருந்து வந்திருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் நடந்திருக்கு. முருகரை தமிழ்நாட்டு மட்டும்தான் வழிபட்டாங்களா அப்படின்னு பார்க்கும்போது இமயமலையில் நிறைய இடத்துல முருகருக்கு கார்த்திகேயன் என்ற பேரில் ஆலயம் இருக்குது. இன்னும் போனால் இமாச்சல் பிரதேஷ் அந்த மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா முருகரை பாபா பாலக்நாத் அப்படின்னு வழிபடுறாங்க. இதே ஆண்டி கோலத்தில் இருப்பார், மயில் வாகனத்தோடு இருப்பார். ஆக பாபா பாலக்நாத் அப்படின்ட்டு முருகரை வழிபடுறாங்க. பாபா பாலக்நாத் அப்படின்னா அர்த்தம்னா, பாபா அப்படின்னா உயர்ந்தவர் அப்படி இருக்கும். பாலக் அப்படின்னா பாலகன். பாலகன் என்ன? குழந்தை ரூபத்தில் இருக்கிறார். நம்ம அதை தான் இங்கேயும் சொல்கிறோம். இங்கேயும் முருகரை குழந்தை வடிவில் தான் நம்ம பார்க்குறோம். இளமையானவன், அழகானவன் அப்படின்னு இங்கே சொல்கிறோம் பாலகன். அதாவது பாலமுருகன், பாலகுமாரன் அப்படின்னு நம்ம இங்கே பேர் வைக்கிறோம். அங்கேயும் அதே தான் சொல்கிறாங்க. முருகர் இங்கே மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக அவர் வழிபட்டதற்கான ஆதாரங்கள் நிறைய கிடச்சிருக்கு. உதாரணமாக ஈரானில் சில குக்கிராமங்களில்
இன்றைக்கும் முருகரை வழிபடுறாங்க. அங்கே ஓவியங்கள், மயில் ஓவியங்கள்லாம் வரைஞ்சி வச்சுருக்காங்க. இது மாதிரி இருக்குது. இதே போல் விநாயகர் கூட தான் வந்து நிறைய நாடுகளில் வந்து பூமியிலேருந்து தோணும் போது நிறைய விநாயகர் சிலைகள் கிடைக்குது. அதே பேர் தாய்லாந்து, இந்தோனேஷியா இங்கெல்லாம் வந்து விநாயகரை வழிபடுறாங்க. அது மட்டும் இல்லை, அங்கே ரூபாய் நோட்டில் கூட விநாயகர் படத்தை பொறிச்சு வச்சுருக்காங்க. அப்போது நம்மளுடைய கடவுளை பற்றி எல்லா இடத்துலையும் வழிபட்டுருக்காங்க. அப்போது நம்ம வந்து நம்மளோட கடவுள் தான் சொல்லிக்கலாமா, அவங்களே நம்ம கடவுளை வழிபட்டாங்க? இதெல்லாம் கொஞ்சம் நம்ம யோசிக்கக்கூடிய விஷயம். முருகர் பாண்டிய மன்னர், அதாவது தனக்கென்று ஒரு நாடு, என் மக்கள் அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு நாடு அமைச்சு ஆண்ட. அப்போது பாண்டிய மன்னருடைய கொடியில் என்ன சிம்பிள் இருக்குன்னா மீன் சின்னம் இருக்கும். அந்த மீன் சின்னம் ஒரு மீன் நேராகவும் ஒரு மீன் தலைக்கீழாகவும் இருக்கும். இப்படி தான் அந்த மீன் சின்னம் இருக்கும். இதே வந்து அயோத்தியில் ராமருடைய தர்பார், அயோத்தியில் ராமர் பிறந்தார். ராமரோட தர்பார் நுழைவாயிலில் இதே மீன் சின்னம் பார்க்க முடியும். இதை விட்டுட்டுங்க, அந்த சைனாவில் வந்து இதே மீன் சின்னத்தை வேறு மாதிரி காமிச்சிருப்பாங்க. மீனாக இருக்காது, அதே ஷேப்பில் ஒன்று நேராகவும் ஒன்று தலைக்கீழாகவும் இருக்கும். அதாவது புத்த மதத்துலேயும் அது ரொம்ப அங்கேயும் முருகர் இருந்தாரா? இது கேள்விக்கான விஷயம். வடநாட்டில் நிறைய தாய்மார்கள் தன்னுடைய குழந்தை பிறந்த உடனே முருகனை போல அழகாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிப்பாங்க. ஏன்னா அழகன் என்றாலே முருகன், குமரன் என்றாலே முருகன் அப்படின்னு சொல்கிற போது அங்கேயும் அப்படிதான் நிறைய தாய்மார்கள் என்னோட குழந்தை முருகன் போல் அழகாக இருக்கணும், கார்த்திகேயன் போல் அழகாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிப்பாங்க. அதில் தான் வந்து இங்கே கந்தன் சொல்கிறோம்ல, அங்கே காந்தின்னா என்ன அர்த்தம்னா, கந்தன்றது ஒளி அப்படின்னு அர்த்தம். இந்த காந்தின்றது ஜேஜஸ், இந்த கந்தன் தான் காந்தின்னு மாறி இருக்குது. அது ஜேஜஸ்ன்னு அர்த்தம். ஜேஜஸ்னால் ஒளி பொருந்தியவன். அதுமாதிரி பேர்கள் கூட இங்கே நம்ம குமரன், குமார்னு வைக்கிறோம்ல, அங்கேயும் நிறைய பேர் குமார்னு பேர் வைக்கிறாங்க. அப்போது அங்கே யார், அங்கே முருகன் இல்லையா? முருகன் பேர் எப்படி அங்கே போச்சு? நிறைய பேர் குமார்ன்ற பேர் வரும். கிருஷ்ணகுமார், பிரேம்குமார் அப்படின்னு நிறைய குமார் என்ற பேர் வைப்பாங்க. ஸோ இதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போது முருகர் வந்து தமிழாக மட்டும்தான் இருந்தாரா? அப்போ அங்கேயே இப்படி பேர் போச்சு. இது நீங்கள் புரிஞ்சுக்கூடிய விஷயம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, முருகரை கட்டப்போது வேறு முருகன் மட்டும் காமிச்சிருக்கலாம். எதுக்கு அவருக்கு வேறு வேலு, ஒரு சேவல், ஒரு மயில், எதுக்கு அதெல்லாம் காமிச்சாங்க? இது வரைக்கும் அதை பற்றி யாருக்குமே தெரியாது. ஏன்னா அந்த சேவல், வேல், மயில் இதுதான் வந்து பெரிய பெரிய ரகசியம், சூட்சமான ரகசியம். இந்த ரகசியம் வந்து யாராலும் புரிஞ்சிக்க முடியாது. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு 7 சென்சஸ் வேணும். இதுக்கு யோகம் பண்ணியிருக்கணும். அப்போது இந்த தன்மை தெரிஞ்சதுன்னா அவங்கள இந்த ஃபார்முலா வச்சு ஒரு மாவீரர்களாக, அதாவது இமோர்டல் சோல்ஜர்ஸாக, அழிக்க முடியாத ஒரு மாவீரனாக, ஒரு ஆளுமை மிக்கவனாக, ஒரு பேர் அழகனாக, ஒரு வீரனாக, கம்பீரனாக, பயங்கர பலசாலியாக மாற்ற முடியும். அதான் அந்த அந்த விஷயந்தான் அதில் இருக்குது. அதில் தான் முருகரை வந்து போர்க்கடவுள்னு சொல்கிறோம். ஏன் நம்மளுடைய முருகருடைய ஆலயங்கள்கிட்ட வந்து எல்லா கோயிலும் நம்ம என்ன சொல்லுவோம்? 6 படை வீடுன்னு சொல்கிறோம். 6 படை வீடு, படை வீடு அப்படின்னு அர்த்தம். அங்கே இராணுவ தளம் அப்படின்னு அர்த்தம், படையோட தளம்னு அர்த்தம். அப்போது அது காலத்தில் அங்கே தளமாக அமைச்சு இருந்திருக்கணும். இதுமாரி மாவீரர்களை உருவாக்கி தளமாக அமைச்சிருக்கணும். அப்போது அப்பேற்பட்ட மாவீரர்களை உருவாக்க தெரிஞ்ச முருகர் ஒரு சின்ன இடத்துல மட்டும்தான் ஆட்சி புரிஞ்சிருப்பாரா? யோசிப்பாரு. ஏன் அப்படிப்பட்ட மாவீரர்கள் வச்சிருப்போம், ஏன் உலகம் ஃபுல்லாக பிடிச்சி ஆட்சி ஆண்டிருக்க முடியாது? அதெல்லாம் இன்றைக்கும் நிறைய இடத்துல முருகருடைய இருந்ததுக்கான ஆதாரங்கள் இருக்குது. இன்றைக்கி நிறைய கிடைக்கலன்னா அங்கே நிறைய மதம் மாறிட்டாங்க. அதில் ஹிந்து சனாதனமும் உலகம் முழுவதும் இருந்துச்சு. அதான் மதம் மாறியதுனால அதெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. இன்றைக்கும் ஆதியிலே மெக்கால வந்து உருவ வழிபாடு இருந்தது. அதுக்கப்புறம் அது அருவ வழிபாடாக மாறிடுச்சு. அல்லாஹ் ஒருவரே அப்படின்னு அல்லாஹ் மட்டும் வணங்கணும்னு சொல்லிட்டு உருவ வழிபாடை அழிச்சிட்டாங்க. ஏன் ஆப்கானிஸ்தானும் அப்படி தான் நிறைய இடத்துல முருகருடைய வழிபாடு இருந்திருக்கு. சரி, இந்தியாவில் ஏன் இல்லை அப்படின்னு பார்க்கும்போது இங்கேயும் படையெடுப்பு நடந்தது. அப்போது எல்லா ஆலயங்களும் அழிக்கப்பட்டது. இதனால நமக்கு எந்த வித ஆதாரமும் கிடைக்கல. அவங்க வழிபடுற முறையும் வந்துட்டாங்க. ஆனால் மனசுக்குள்ளே இருக்குது, எல்லார் மனசுலையும். அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா, நம்ம ஒரு காலத்தில் பெரியவர்கள் பண்ணாங்கன்னா அவங்களோட ரெக்கார்டை வந்து டிஎன்ஏல பதிஞ்சிருக்கும். இது சயின்ஸ் படி உண்மை. டிஎன்ஏ அவங்களுடைய இது பதிஞ்சிருக்கும்.
அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இந்த 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 ஜென்மத்தில் இருக்கும்போது அந்த அவங்க அந்த 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 தன்மை இருக்கும், அதே தன்மை இங்கே வரும். அதனால தான் இன்றைக்கும் எல்லோரும் தனக்கு தெரியாமலேயே முருகர் நிறைய பேர் வணங்குறாங்க. அதுவும் நம்மளோட அதிகமாக வணங்குறது யாருன்னா கேரளா மட்டும்தான். அதிகமாக வணங்குவாங்க முருகரை. அப்போ அங்கே ஒரு முருகர் ஆலயமே கிடையாது கேரளாவில். அங்கேருந்து எப்படி நம்ம முருகன் அவ்வளோ பட்டு வச்சு வணங்குறாங்க? அப்போ முருகர் அவங்க சொன்னார் இல்லையா? அதனால் இது படிப்படியாக இதெல்லாம் அழிஞ்சு போச்சு. அதனால தான் வந்து இந்த காலகட்டத்தில் திருப்பி முருகரை பற்றின சர்ச்சைகள் அதிகமாக வந்துட்டுருக்கு. அவரை பற்றி எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கன்னா, வேறு நாட்டிலேருந்து அவங்க கடவுளை வந்து இங்கே உயர்வாக சொல்லி மதம் மாற்றி அவரை வணங்க வைக்கிறாங்க. ஏன் இங்கேருந்து நம்ம கடவுளை வந்து உலகம் ஃபுல்லாக நம்மளை பெருமைப்படுத்தி அங்கே அங்கே கொண்டு போய் சேர்த்து அவங்கள வழிபட வைக்கக்கூடாது? இது நமக்கு தானே பெருமை. ஏன் அப்பேற்பட்ட பெரிய கடவுளை வந்து நம்ம சிறுமைப்படுத்தணும், ஒரு இடத்துக்குள்ளே சுருக்கணும், ஒரு மொழிக்குள்ளே ஏன் சுருக்கணும்? உலகம் ஃபுல்லாக போகட்டுமே, தர்மம் ஸ்தாபிக்கும். அப்போ தான் முருகனுடைய ஆட்சி உங்களுக்கே புராணத்துக்கு தெரியும். எப்படி அப்படி பாண்டிய மன்னர் ஆட்சி புரிஞ்சார் அப்படின்ட்டு புராணங்கள் பார்க்கும்போது தெரியும். அப்படிப்பட்ட ஆட்சி திருப்பி வந்த நல்லா இருக்கும். உலகம் ஃபுல்லாக நம்மளுடைய கடவுளை வணங்கட்டுமே, ஏன் அவரை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே போயிட்டு அவரை ரொம்ப சிறுமைப்படுத்தணும்? இது பிடிச்சிக்கிங்க. இதுக்காக தான் இந்த பதிவு போட்டேன். இப்போது முருகர் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் சொந்தமா, இல்லை இந்தியாவுக்கு சொந்தமா, இல்லை உலகத்துக்கு சொந்தமா என்பதை இது மூலிமா நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. நன்றி. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. ஆன்மீக கேள்வியில் யோகா சம்மந்தமான கேள்விகளை பதிவிடுங்க. அதுக்கு உங்களுக்கு வீடியோ மூலிமா பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.